நியூஸ் 7 தமிழில் 8 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் லலிதா. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். லட்சக்கணக்கான மாணவர்களின் உயிரோடு விளையாடும் SRM பல்கலைக்கழகம் தீயணைப்பு துறையின் அனுமதி கூட பெறாமல் அலட்சியம் காட்டி வருவது அம்பலம். 70 லட்சத்தை திருப்பி கேட்டால் கொலை மிரட்டல் விடுப்பதாக SRM பச்சமுத்து மீது மேலும் ஒரு புகார். போலீசார் நடவடிக்கை எடுக்காததால் உயர்நீதிமன்றத்தில் பாதிக்கப்பட்டவர் மனு தாக்கல். போலி ஆவணங்களை கொடுத்து கடன் வாங்கிய SRM பச்சமுத்து மதனுக்கு ஏற்பட்ட கதிதான் உங்களுக்கும் ஏற்படும் என மிரட்டியதாக பாதிக்கப்பட்டவர்கள் புகார். பண மோசடி வழக்கில் மீண்டும் ஜாமீன் கோரி SRM பச்சமுத்து நீதிமன்றத்தில் மனு. தப்பிச் செல்ல மாட்டேன் எனவும் ஜாமீன் மனுவில் தகவல். SRM பச்சமுத்து மகன் ரவி பச்சமுத்து மீதும் இன்று புதிய புகார். கோயம்பேடு நிலத்தை ஆக்கிரமித்துக் கொண்டதாக மேலும் சிலர் காவல்துறையில் மனு. ஒருதலை காதலால் பெண்களுக்கு எதிராக அதிகரிக்கும் வன்முறைகளுக்கு திரைப்படங்களின் தாக்கமே காரணம். நியூஸ் 7 தமிழின் இணையதளத்தில் நேயர்கள் கருத்து. நாடு தழுவிய வேலை நிறுத்தத்தால் வங்கி போக்குவரத்து சேவை பாதிப்பு. தமிழகத்தில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படவில்லை. புதுச்சேரி, கேரளாவில் முடங்கிய போக்குவரத்து சேவை. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். போலி ஆவணங்கள் மூலம் 70 லட்சம் ரூபாய் கடன் பெற்றதுடன் கொலை மிரட்டல் விடுத்ததாக பச்சமுத்து மீது வழக்கு பதிவு செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒருவர் மனு தாக்கல் செய்துள்ளார். சென்னை சூளையை சேர்ந்த மோகன்குமார் என்பவரிடம் 2004ஆம் ஆண்டில் SRM மெட்ரிகுலேஷன் பள்ளியின் செலவுக்காக பச்சமுத்து சில நிலப்பத்திரங்களை அடமானமாக கொடுத்து 70 லட்சம் ரூபாய் கடன் பெற்றதாக கூறப்படுகிறது. இந்த ஆவணங்கள் போலியானவை என தெரிய வந்ததால் கடந்த ஜூலை மாதம் 8ஆம் தேதி சென்னை மாம்பலத்தில் உள்ள பச்சமுத்துவின் அலுவலகத்திற்கு சென்று மோகன்குமார் கேட்டபோது மதனுக்கு ஆன கதிதான் உனக்கும் ஆகும் என்று பச்சமுத்து மிரட்டியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து வேப்பேரி காவல் நிலையத்திலும் சென்னை மாநகர காவல் நிலையத்திலும் மோகன்குமார் புகார் அளித்துள்ளார். இது தொடர்பாக பச்சமுத்துவிடம் காவல்துறையினர் இன்னும் விசாரிக்காத நிலையில் பச்சமுத்து மீது போலி ஆவணங்கள் தயாரித்து மோசடி செய்தது, கொலை மிரட்டல் விடுத்தது ஆகிய பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்ய கோரி மோகன்குமார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த மனு வரும் செவ்வாய்க்கிழமை விசாரணைக்கு வர உள்ளது. இதனிடையே சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் பச்சமுத்துவிற்கு ஜாமீன் மறுக்கப்பட்ட நிலையில் இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் பச்சமுத்து சார்பில் ஜாமீன் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதில் வழக்கில் இருந்து தப்பிக்காமல் ஒத்துழைப்பு அளிப்பதாக உறுதிமொழி அளித்துள்ளதுடன் இதய நோய்க்காக தான் ஆஞ்சியோ மருத்துவம் பெறுவதற்காக தனக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்று பச்சமுத்து குறிப்பிட்டுள்ளார். இந்த மனுவும் வரும் செவ்வாய்க்கிழமை விசாரணைக்கு வர உள்ளது. சினிமா பைனான்சியர் போத்ரா அளித்த புகார் தொடர்பாக முன்ஜாமீன் கோரி SRM குழும தலைவர் பச்சமுத்து தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை வரும் 8ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக விளக்கம் அளிக்கும்படி சென்னை தேனாம்பேட்டை காவல் நிலையத்திற்கு சென்னை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. SRM குழும தலைவர் பச்சமுத்து வேந்தர் மூவர்ஸ் மதன் மூலம் 7.5 கோடி ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டு ஏமாற்றியதாக சினிமா பைனான்சியர் முகுல்சந்த் போத்ரா சென்னை காவல்துறை ஆணையரிடம் புகார் அளித்திருந்தார். மேலும் காசோலை மோசடி புகார் கொடுத்ததால் பச்சமுத்து தமக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் தனது மனுவில் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் பச்சமுத்து மீது கொலை மிரட்டல் விடுத்ததாக தேனாம்பேட்டை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் இந்த புகார் தொடர்பாக தமக்கு முன்ஜாமீன் கோரி சென்னை அமர்வு நீதிமன்றத்தில் பச்சமுத்து மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை இன்று விசாரித்த நீதிமன்றம் இதுகுறித்து பதிலளிக்க தேனாம்பேட்டை காவல்துறைக்கு உத்தரவிட்டதுடன் விசாரணையை வரும் 8ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. முன்ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனுவில் வேந்தர் மூவர்ஸ் மதன் மோசடியில் ஈடுபட்டதன் காரணமாகவே தான் கைது செய்யப்பட்டுள்ளதாக பச்சமுத்து தெரிவித்துள்ளார். மேலும் மதனுக்கும் தனக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்றும் கூறியுள்ளார்.
கல்வி நிறுவனங்களையும் அரசியல் கட்சியையும் நடத்தி வருவதையும் குறிப்பிட்டுள்ள அவர் நீதிமன்றம் விதிக்கும் நிபந்தனைகளை ஏற்க தயாராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். தமக்கு முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என்று மனுவில் கேட்டுக் கொண்டுள்ளார். இதனிடையே வேந்தர் மூவிஸ் மதன் மாயமான விவகாரம் தொடர்பாக சினிமா பைனான்சியர் முகுந்த்சந்த் போத்ராவிடம் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் 4 மணி நேரம் விசாரணை நடத்தினர். கூடுதல் துணை ஆணையர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் நடந்த விசாரணையில் பைனான்சியர் போத்ராவிடம் 100 கேள்விகள் கேட்கப்பட்டதாக கூறப்படுகிறது. வேந்தர் மூவிஸ் மதன் மாயமானதில் பச்சமுத்துவிற்கு பெரும் பங்குண்டு என்று ஏற்கனவே போத்ரா குற்றம் சாட்டியிருந்தார். இந்நிலையில் அவரிடம் இது தொடர்பாக போலீசார் இன்று விசாரணை மேற்கொண்டனர். போலீசாருக்கு உதவும் வகையில் மதனை பற்றிய பல முக்கிய தகவல்களை தெரிவித்துள்ளதாக போத்ரா செய்தியாளர்களிடம் கூறினார். உயர்நீதிமன்றம் என்னை ஐஓ திரு ராதாகிருஷ்ணன் அணுகி எல்லா மதனை பற்றிய உண்மைகள் ஏதாவது தெரிந்தால் கூறுமாறு கேட்டிருந்தார்கள். அதை பற்றி இன்றைக்கி விசாரணை நடந்தது. அதை பற்றியான சில உண்மையான தகவல்களை திரு ஐஓ ராதாகிருஷ்ணன் அவர்களிடம் தெரிவித்தேன். மேலும் என்னிடம் 7.5 கோடி ரூபாய் பணத்தினை மதனை முன்னிலைப்படுத்தி எவ்வாறு பச்சைமுத்து மற்றும் ரவி பச்சைமுத்து அவர்கள் என்னை ஏமாற்றினார்கள், எந்த ஃபோட்டோ சீட்டிங் கேஸையும் இன்று இங்கே கொடுத்திருந்தேன், இன்று இங்கே சிசிபியில் கொடுத்தேன் என்று SRM டிராவல்ஸ் நிறுவனர் ரவி பச்சமுத்து மீது சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் மேலும் 2 நில அபகரிப்பு புகார்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. சென்னை கோயம்பேட்டைச் சேர்ந்த சுதாகர் ரெட்டி மற்றும் விஜயசாரதி ஆகியோர் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் அளித்த புகார் மனுவில் தங்களுக்கு சொந்தமான தலா 3320 சதுர அடி நிலத்தை SRM டிராவல்ஸ் உரிமையாளர் ரவி பச்சமுத்து மற்றும் பாண்டுரங்கன் ஆகியோர் போலி ஆவணங்கள் தயாரித்து அபகரித்து விட்டதாக குறிப்பிட்டுள்ளனர். தங்கள் நிலம் குறித்து அவர்களிடம் கேட்டபோது ரவி பச்சமுத்து மற்றும் அவரது அடியாட்கள் தங்களுக்கு கொலை மிரட்டல் விடுவதாகவும் சுதாகர் ரெட்டி மற்றும் விஜயசாரதி ஆகியோர் தெரிவித்தனர். ரவி பச்சமுத்து மீது ஏற்கனவே 4 பேர் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். என்னுடைய இடத்துக்கு சேர்த்து போலி பட்டா பாண்டுரங்கனும் திரு ரவி பச்சமுத்தும் சேர்ந்து போலி பட்டா தயார் பண்ணி இப்போ இந்த நீதிமன்றத்தில் இருக்கிற இடத்தையும் சேர்த்து போலி பட்டு தயார் பண்ணி இப்போ இரவோடு இரவாக ராத்திரி 11 பரவாத மாதத்தில் இந்த மழை பெய்யும் நேரத்தில் எல்லாத்தையும் இடித்து தள்ளிட்டு எல்லா பஸ்ஸையும் எடுத்து வந்து நிப்பாட்டிட்டு எங்களது இடம்னு சொல்லி உட்காந்துருக்குறாங்க. இப்போ வந்து இந்த இடம் எனக்கு தான் விற்று ஆகணும், இல்லைன்னா எங்களுக்கு வந்து கொலை பண்ணிடணுன்ற மாதிரி கொலை மிரட்டல் விடுறாங்க. அதனால் வந்து நாங்கள் இப்போ வந்து என்னுடைய இடத்துக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிற இடத்துக்கு போலி பட்டை தயார் பண்ணி இந்த மாதிரி கொலை மிரட்டல் இருக்கிற பாண்டுரங்கன் மேலேயும் ரவி பச்சமுத்து மேலேயும் தகுந்த நடவடிக்கை எடுக்க மாதிரி புகார் கொடுத்துருக்குறோம். டிசி அண்ணா நகருக்கு அவங்க வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருக்கிறாங்க. என் இடம் வந்து இப்போ பாண்டுரங்கன் ஆக்குபை பண்ணியிருக்காங்க 2009. அப்புறம் அவர் இப்போ அது காலி பண்ண சொல்லி கேட்டால் மிரட்டார். அப்புறம் நான் கேஸ் போட்டேன். அப்புறம் வந்து எல்லாம் SRM ஆளுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த இடம் SRM ஆளுக்கு கொடுத்துட்டு நான் இப்போ சொன்னாங்க, நான் என் ரோட்டு கூட ஆக்குபை பண்ணியிருக்காங்க. நான் போய் கேட்டேன். கேட்கும்போது யாரோ வந்து SRM ஆளான்னு சொல்லிட்டு இது SRM இடம், நீங்கள் வரக்கூடாது, வெளியில் போங்க, என் இடமான்னு சொன்னால் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு அனுப்பிட்டாங்க என்ன. தொடர் விடுமுறை காரணமாக சொந்த ஊருக்கு செல்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதால் சென்னை கோயம்பேட்டில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர் பாலாஜி அளித்திடும் கூடுதல் தகவலினை தற்போது பார்க்கலாம். பாலாஜி, தற்போது கோயம்பேட்டில் போக்குவரத்து பாதிப்பிற்கான காரணங்கள் குறித்து கூறுங்கள். அதாவது நாளை சனி, ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமை விநாயகர் சதுர்த்தி என்பதால் வெளி மாநிலங்களுக்கும் வெளி மாவட்டங்களுக்கும் செல்லக்கூடிய எண்ணிக்கை வந்து சென்னையிலேருந்து ஐடி துறை இந்த மாதிரி பணிபுரியவர்கள் வந்து ஒரே நேரத்தில் வந்து வெளியூர் தங்களுடைய சொந்த ஊருக்கு செல்லக்கூடிய காரணத்தினால பார்த்தீங்கன்னா பேருந்துகளோட நெரிசல் வந்து அதிகமாக இருக்குது. குறிப்பிட்டு சொல்லணும்னா தற்போது நான் இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் பஸ் செல்லக்கூடிய இடங்கள், அதாவது காஞ்சிபுரம், அம்பத்தூர் இந்த பகுதியிலிருந்து கோயம்பேடுக்குள்ளேயே இந்த பேருந்துகள் வர முடியாமல் ரொம்ப நேரமாக இந்த பக்கத்திலேயே நிற்கிறது காட்சியில் நீங்கள் பார்க்கலாம். கிட்டத்தட்ட 3 மணி நேரங்களுக்கு மேலாக இந்த பேருந்துகள் அப்படியே நின்று இங்கே தான் நிற்கிது. ஸோ இந்த வண்டிகள் வந்து பார்த்திங்கன்னா
காஞ்சிபுரம், திருவண்ணாமலை இந்த மாதிரியான இடங்களுக்கு செல்ல வேண்டியிருக்கிறது. இந்த பேருந்துகள் உள்ளே வந்துவிட்டு அதன் பிறகு பயணிகளை ஏற்றி சென்று கொண்டு தான் மாநிலங்களுக்கும் மாவட்டங்களுக்கும் செல்ல வேண்டியிருக்கிறது. கிட்டத்தட்ட இருசக்கர வாகனங்களே பார்த்தீங்கன்னா நடந்து வரவர்களோட ரொம்ப ஸ்லோவாக வர்றதா பொதுமக்கள் குற்றஞ்சாட்டிருக்காங்க லலிதா. பாலாஜி, ஆம்னி பேருந்துகளில் மும்மடங்கு கட்டண உயர்வு வசூலிக்கப்படுவதாக புகார் கூறப்படுகிறது. அது குறித்து கூறுங்கள் பாலாஜி. பொதுவாகவே ஆம்னி பேருந்துகள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தொடர் விடுமுறையை வந்து அவர்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நிலை வந்து பல நாட்களாக நாங்கள் செய்தியில் சொல்லியிருக்கிறோம். பொதுமக்களும் குற்றஞ்சாட்டியிருக்கிறாங்க. இன்றும் இதே நிலை தான் நீடிக்குது. குறிப்பிட்டு சொல்லணும்னா தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய வாகனங்கள், அதாவது பேருந்து, ஆம்னி பேருந்துகளுடைய விற்பனை வந்து 3 மடங்கு வரை ஆன்லைனிலே விற்கப்படுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பிட்டு சொல்லணும்னா மதுரைக்கு 650 ரூபா வரைக்கும் தான் டிக்கெட் இருக்குமா, ஆனால் இன்றைக்கி வந்து 1700 ரூபா வரைக்கும் டிக்கெட் விற்பனை செய்யப்படுவதாக சொல்லப்பட்டிருக்குது. அதே மாதிரி திருநெல்வேலி, கோயம்புத்தூர் ஆகிய மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய வாகனத்தின் விற்பனை, அதை பேருந்து விற்பனை கூட பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கிறதா புகார் தெரிவிச்சிருக்கிறாங்க லலிதா. பாலாஜி, ஆம்னி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலிக்கும் பட்சத்தில் புகார் தெரிவிக்க எண்கள் கூறப்பட்டிருக்கின்றன. அந்த எண்களில் தொடர்பு கொண்டு புகார் தெரிவிக்க மக்களால் இயல்கிறதா? அது குறித்த தகவல்கள் ஏதேனும் இருக்கிறதா? இல்லை, பொதுமக்களோட நிலைமை பார்த்திங்கன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஊருக்கு போனால் போதும் அப்படின்ற ஒரு நிலைமையில் இருக்கிறாங்க. நம்ம பேட்டி கேட்குறப்பே சொன்னீங்கன்னா எங்களுக்கு நேரம் இல்லைங்க, எங்களுக்கு பஸ்ஸு கிடச்சா போதும், ரேட்டு என்ன ரேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, அதனால் வேறு வழி இல்லை, நாங்கள் போய் தான் ஆகணுன்ற ஒரு நிலைமையில் இருக்கிறாங்க. இது வந்து இந்த மாதிரியான இடைத்தரகர்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு விஷயமா போகிறதுனால ஆன்லைன் மூலமா ஒரு இந்த மாதிரியான மோசடியும் ஒன்று சொல்லியிருக்காங்க. என்ன பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் புக் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒருவேளை இவங்க செல்லக்கூடிய பேருந்து சென்று விட்டால் அந்த பணம் திரும்பி தருவப்படுவதில்லைன்றது ஒரு புகாரும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இது வரைக்கும் யாருமே புகார்ன்றதை தெரிவிக்கலை. இதை பயன்படுத்தி ஆம்னி பேருந்து நிறுவனங்கள் வந்து அழகாக இந்த மாதிரியான விஷயங்களை சம்பாதிக்கிறாங்க லலிதா. பாலாஜி, அரசு போக்குவரத்து சார்பாக சிறப்பு பேருந்துகள் எந்த அளவிற்கு இயக்கப்படுகின்றன, அது குறித்து சொல்லுங்கள் பாலாஜி. பொதுமக்களுடைய இன்னொரு புகாரம் இதுவாக இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரசு பேருந்து அதிக அளவில் விடப்பட்டிருந்தால் எங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு நிலைமை நிச்சயமாக இருக்காதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பேருந்துகளுடைய எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக இருக்கிறது தான் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு காரணமாகவும் இருக்குது. அதிகமாக வந்து கவர்மெண்ட் பஸ்ஸில் போய் ஏறப்போனவங்க தான் ஆம்னி பஸ்ஸை தேடி வர வேண்டிய ஒரு சூழ்நிலையே இருக்கப்பட்டதா ஒரு சிலர் நமக்கு வந்து தெரிவித்திருந்தாங்க லலிதா. கோயம்பேட்டில் நிலவக்கூடிய போக்குவரத்து நெரிசல் குறித்து கூடுதல் தகவல்களை வழங்கியமைக்காக நன்றி பாலாஜி. விவரங்களை அறிந்து கொள்ளலாம் ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு. நியூஸ் 7 தமிழில் 8 மணி செய்திகள் தொடர்கின்றன. சுவாதி கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்ற கோரி ராம்குமாரின் தாயார் தொடர்ந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது. சென்னை நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் ஜூன் 24ஆம் தேதி மென்பொறியாளர் சுவாதி வெட்டி கொல்லப்பட்டார். இது தொடர்பாக திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி அருகே உள்ள மீனாட்சிபுரத்தைச் சேர்ந்த ராம்குமார் என்கிற இளைஞரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். இந்த வழக்கில் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி ராம்குமாரின் தாயார் புஷ்பம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அதில் கொலை நடந்ததற்கு 10 நாட்களுக்கு முன்னர் வேறு ஒருவர் சுவாதியுடன் தகராறு செய்ததையும் கைப்பற்றப்பட்ட அரிவாளில் ராம்குமாரின் கைவிரல் தடம் இல்லை என்பதையும் குறிப்பிட்டுள்ளார். சுவாதியுடன் பணியாற்றிய பெங்களூரைச் சேர்ந்த இருவரிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்திய விவரத்தை வெளியிடவில்லை என்றும் புஷ்பா குறிப்பிட்டிருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி பிரகாஷ் காவல்துறையை பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டார். காவல்துறையினர் தாக்கல் செய்த பதில் மனுவில் விசாரணை முடியும் முன் சந்தேகங்களை எழுப்புவது வழக்கை பாதிக்கும் என்றும் வழக்கை சிபிஐக்கு மாற்றுவதால் விசாரணை தாமதமாகும் என்றும் தெரிவித்தனர். இதையடுத்து சுவாதி கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்ற கோரும் புஷ்பத்தின் மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். ஒருதலை காதலால் தமிழகத்தில் பெண்களுக்கு எதிராக அதிகரிக்கும் வன்முறைகளுக்கு காரணம் என்ன என நியூஸ் 7 தமிழ் இணையதளத்தில் நேயர்களிடம் கருத்து கேட்டிருந்தோம். அதற்கு திரைப்படங்களின் தாக்கம்தான் காரணம் என 41.4% பேர் கருத்து தெரிவித்துள்ளனர். சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு என 29.62% பேரும், இளைஞர்களின் முதிர்ச்சியற்ற தன்மை என 28.98% பேரும் கருத்து கூறியுள்ளனர். இதே கேள்வியை ட்விட்டர் சமூக வலைதளத்தில் கேட்டிருந்தோம். அதற்கு திரைப்படங்களின் தாக்கம்தான் காரணம் என 38% பேர் கருத்து தெரிவித்துள்ளனர். சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு என 31% பேரும், இளைஞர்களின் முதிர்ச்சியற்ற தன்மை என 31% பேரும் கருத்து கூறியுள்ளனர்.
திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவார பகுதியில் பிடிபட்ட சிறுத்தை பத்திரமாக வனப்பகுதியில் விடப்பட்டது. மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள காட்டிற்குள் இருந்து வெளியே வந்த சிறுத்தை ஒன்று அழகப்பபுரம், சம்பன்குளம், கோவிந்தபேரி உள்ளிட்ட கிராம பகுதிகளில் ஆடு, நாய் போன்ற விலங்குகளை அடித்து தின்று வந்தது. இதையடுத்து சிறுத்தையை பிடிக்க கோவிந்தபேரி என்னும் பகுதியில் வனத்துறையினர் கூண்டு வைத்தனர். எனினும் கூண்டு வைத்து 1 மாதத்திற்கு மேலாகியும் சிறுத்தை பிடிபடவில்லை. இந்நிலையில் அழகப்பபுரம் பகுதியில் 2 குட்டிகளுடன் வந்த சிறுத்தை கருப்பசாமி என்பவரை தாக்கியது. அருகில் உள்ள செங்கல் சூளைக்குள் புகுந்து கருப்பசாமி உயிர் தப்பினார். நேற்று இரவு மீண்டும் ஊருக்குள் வந்த சிறுத்தை வனத்துறையினர் வைத்திருந்த கூண்டில் இருந்த நாயை தின்பதற்காக சென்று மாட்டிக்கொண்டது. பிடிபட்ட சிறுத்தையை முண்டந்துறை வனப்பகுதியில் விடப்பட்டது. 3 சிறுத்தைகளில் ஒரு சிறுத்தையை பிடித்த நிலையில் மற்ற சிறுத்தைகளையும் பிடிக்க வனத்துறையினர் தொடர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். தமிழக சட்டப்பேரவை வாயில் முன் காவல்துறை உதவி பெண் ஆய்வாளர் ஒருவர் தீக்குளிக்க முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் இறுதி நாளான இன்று சட்டப்பேரவையில் விவாதங்கள் நடைபெற்று வந்தன. அப்போது சட்டமன்ற வாயில் அருகே சென்னை திருவொற்றியூர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் காஞ்சனா திடீரென்று பெட்ரோல் ஊற்றி தற்கொலைக்கு முயன்றார். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. தற்கொலை முயற்சிக்கான காரணம் குறித்து காஞ்சனாவிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் 8 மணி செய்திகளின் இந்த அரை மணி நேர பகுதி நிறைவு பெறுகிறது. அடுத்த அரை மணி நேர பகுதியை மகேஷ் வழங்குவார். நன்றி லலிதா. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு அடுத்த பகுதியை பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன். நியூஸ் 7 தமிழ் 8 மணி செய்தியின் இந்த பகுதிக்கு உங்களை வரவேற்பது மகேஷ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்திற்கு காவிரியில் எவ்வளவு தண்ணீரை திறந்துவிட முடியும்? கர்நாடக அரசுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி. வரும் 5ஆம் தேதி பதிலளிக்கவும் உத்தரவு. தமிழகத்தின் தற்காலிக ஆளுநராக பொறுப்பேற்றார் வித்யாசாகர் ராவ். ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் ஜெயலலிதா, அமைச்சர்கள், பாஜக நிர்வாகிகள் பங்கேற்பு. தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் ஒரு சில இடங்களில் மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. லட்சக்கணக்கான மாணவர்களின் உயிரோடு விளையாடும் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் தீயணைப்பு துறையின் அனுமதி கூட பெறாமல் அலட்சியம் காட்டி வருவது அம்பலம். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். தொழிற்சங்கங்கள் சார்பாக நாடு முழுவதும் நடைபெற்ற வேலைநிறுத்த போராட்டத்தால் தமிழகத்தில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படவில்லை. ஆனால் புதுச்சேரி மற்றும் கேரளாவில் போக்குவரத்து முற்றிலுமாக முடங்கியது. விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும், புதிய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு முழுவதும் பல்வேறு தொழிற்சங்கங்கள் இன்று நாடு தழுவிய வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டன. இந்த போராட்டத்தால் பல்வேறு மாநிலங்களில் போக்குவரத்துகள் முற்றிலுமாக முடங்கின. குறிப்பாக புதுச்சேரி, கேரளா ஆகிய மாநிலங்களில் போக்குவரத்து பெருமளவு பாதிக்கப்பட்டன. 90% ஆட்டோ சங்கங்களும் இந்த போராட்டத்தில் பங்கு பெற்றதால் பல மாநிலங்களில் ஆட்டோக்கள் இயங்கவில்லை. கர்நாடகா, தெலுங்கானா, மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களில் இந்த போராட்டத்தால் ஓரளவு பாதிப்பு ஏற்பட்ட நிலையில் தமிழகத்திலும் இந்த போராட்டத்தால் ஓரளவு பாதிப்பு ஏற்பட்டது. இந்த போராட்டத்தில் சுமார் 70 லட்சம் தொழிலாளர்கள் ஈடுபட்ட நிலையில் பல இடங்களில் ரயில் மறியல், பேருந்து மறியல் உள்ளிட்ட போராட்டங்களும் நடைபெற்றன. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் MP டி ராஜா மற்றும் தொழிற்சங்க நிர்வாகிகள் போராட்டம் அமோகமாக வெற்றி பெற்றுள்ளதாக கூறியுள்ளார். ஏறத்தாழ 15 கோடிக்கும் அதிகமாக தொழிலாளர்கள் இந்த வேலை நிறுத்தத்தில் பங்கு பெற்றிருக்கிறார்கள் என்று தெரிய வருகிறது. சென்ற ஆண்டு நடைபெற்ற வேலை நிறுத்தத்திலும் அந்த அளவிற்கு தொழிலாளர்கள் பங்கு பெற்றிருந்தார்கள். பல்வேறு மாநிலங்களில் இது பொது வேலை நிறுத்தம் என்பதிலிருந்து ஒரு பொது முழு அடைப்பு என்கிற அளவிற்கு இந்த போராட்டம் நடைபெற்றிருக்கிறது. கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என்பதை விட ஒரு தலைபட்சமாகவும் தொழிலாளர்களுடைய குழப்பத்தையும் பிளவையும் உருவாக்குவதற்குள்ள அணுகுமுறையோடு இந்த மத்திய அரசு அணுகியிருக்கிறது என்பது இன்று நடந்த வேலை நிறுத்தத்தில் கூடுதலான தொழிலாளர்கள் ஆத்திரமும் கோபமும் பொங்க கலந்து கொள்வதற்கு காரணமாக இருந்தது. இன்றைய வேலைநிறுத்த போராட்டம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு, குறைந்தபட்ச ஊதியத்தை அரசு 42% வரை உயர்த்தி இருந்தும் தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டிருப்பது தேவையில்லாதது என்றும் அரசியல் உள்நோக்கம் கொண்டது என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த போராட்டத்தால் நாட்டில் உற்பத்தி திறன் பாதிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழகத்திற்கு காவிரியில் எவ்வளவு தண்ணீரை திறந்துவிட முடியும் என கர்நாடகாவுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது.
தமிழகத்திற்கு ஆண்டுதோறும் 193 டிஎம்சி காவிரி நீரை கர்நாடக அரசு வழங்க வேண்டும் என நடுவர் மன்றம் இடைக்கால உத்தரவு பிறப்பித்தது. ஆனால் காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பின்படி கடந்த ஜூன், ஜூலை மாதங்களில் கர்நாடக அரசு தண்ணீரை விடுவிக்கவில்லை. இதனைத் தொடர்ந்து சம்பா சாகுபடியை காப்பாற்ற காவிரி நீரை பெற்றுத்தர கோரி தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் இடைக்கால மனு தாக்கல் செய்யப்பட்டது. காவிரியில் 50 டிஎம்சி தண்ணீர் திறக்க உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது கர்நாடகம் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் நாரிமன், காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் போதிய மழை இல்லாததால் தமிழகத்திற்கு தண்ணீர் தர இயலவில்லை என கூறினார். இதற்கு ஆட்சேபம் தெரிவித்த தமிழக அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர், காவிரி பிரச்சனையில் வழக்கை கர்நாடகம் மனிதாபிமானத்துடன் அணுகவில்லை என்றார். இருதரப்பு வாதத்தையும் கேட்டறிந்த நீதிபதிகள் தமிழகத்திற்கு காவிரியில் எவ்வளவு தண்ணீரை திறந்துவிட முடியும் என கேள்வி எழுப்பினர். இதுகுறித்து பதிலளிக்க கர்நாடகத்திற்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கை 5ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். தமிழகத்தின் தற்காலிக ஆளுநர் வித்யாசாகர் ராவ் இன்று முறைப்படி பதவியேற்றுக் கொண்டார். தமிழகத்தின் ஆளுநராக இருந்த ரோசையாவின் பதவிக்காலம் கடந்த 31ஆம் தேதியுடன் முடிவடைந்ததை அடுத்து மகாராஷ்டிரா ஆளுநர் வித்யாசாகர் ராவிடம் கூடுதலாக தமிழகத்தின் ஆளுநர் பொறுப்பும் அளிக்கப்பட்டது. இதனையடுத்து ஆளுநர் மாளிகையில் இன்று மாலை நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் முதலமைச்சர் ஜெயலலிதா, அமைச்சர்கள், மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை, அதிமுக நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், உயர்நீதிமன்ற நீதிபதிகள், பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் இலகணேசன், பாஜக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் தமிழக அரசு துறை செயலாளர்கள் பங்கேற்றனர். பதவியேற்பை தொடர்ந்து முதல்வர் ஜெயலலிதா ஆளுநர் வித்யாசாகர் ராவிடம் வாழ்த்து கூறி தமிழக அமைச்சர்களை அறிமுகம் செய்து வைத்தார். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 24 மணி நேரத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெலுங்கானா முதல் தென் தமிழகம் வரை வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 24 மணி நேரத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை மாலை மற்றும் இரவு நேரங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக சோழவரம் மற்றும் செங்குன்றத்தில் 8 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. சென்னையில் அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சேலம் உருக்காலையை தனியார் மயமாக்கும் நடவடிக்கையை மத்திய அரசு கைவிட தமிழக அரசு வலியுறுத்த வேண்டும் என தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சேலத்தில் செயல்பட்டு வரும் மத்திய அரசு பொது நிறுவனமான இரும்பாலை நஷ்டத்தில் இயங்குவதாக கூறி அதை தனியார் மயமாக்க மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. மத்திய அரசின் இந்த நடவடிக்கைக்கு பல்வேறு அமைப்புகளும் கண்டனம் தெரிவித்து தொடர் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக சேலம் கொல்லப்பட்டி பகுதியில் தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் அக்கட்சியின் தலைவர் வேல்முருகன் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்கள் எழுப்பினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வேல்முருகன் கிராம மக்களை ஒன்று திரட்டி இரும்பாலை வளாகத்தில் குடியேறும் போராட்டத்தை நடத்தப் போவதாக தெரிவித்தார். முதற்கட்டமாகத்தான் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம். தமிழ்நாட்டு மக்களுடைய எழுச்சி, உள்ளூர் மக்களுடைய எழுச்சி இன்றைக்கு மேற்கு வங்கத்தில் டாடா என்கிற மிகப்பெரிய நிறுவனத்திற்கு நிலத்தை அரசியல்வாதிகள் கூட்டு சேர்ந்து கையகப்படுத்தி தந்தபோது அந்த மக்கள் மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுத்தார்கள். அந்த மக்களின் போராட்டம் இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின் மூலமாக நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. ஜனநாயக ரீதியாக எங்களுடைய இந்த போராட்டம் வெல்லும் என்று நாங்கள் கருதுகிறோம். மூளைச்சாவு அடைந்து உடல் உறுப்புகளை தானம் செய்த சிறுவன் அவினாஷ் பெயரை திருநெல்வேலியில் உள்ள சாலைக்கு சூட்டி மாநகர மேயர் புவனேஸ்வரி பெயர் பலகையை திறந்து வைத்தார். கடந்த மாதம் 18ஆம் தேதி நாகர்கோவில் கோட்டாறு சாலை விபத்தில் மூளைச்சாவு அடைந்த அவினாஷ் என்ற சிறுவனின் உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்டு 6 பேருக்கு பொருத்தப்பட்டது. இதனை போற்றும் விதமாக சிறுவன் அவினாஷ் பெயரை திருநெல்வேலியில் உள்ள தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் அமைந்துள்ள சாலைக்கு வைக்க கடந்த 31ஆம் தேதி நடைபெற்ற மாநகராட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தொடர்ந்து அவர் அவினாஷ் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் அவினாஷ் பெற்றோர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விண்ணில் இருக்கின்ற தெய்வத்திற்கு கூட மனம் இறங்கும். அந்த வகையில் அந்த பெற்றோர் இன்று 6 பேருக்கு வாழ்க்கை தந்துள்ளார்கள். அவருடைய நினைவாக, அவினாஷுடைய நினைவாக இந்த PF சாலைக்கு அவினாஷ் சாலை என்று பெயரிடப்பட்டது. திருநெல்வேலி மாநகராட்சி சார்பாக சிறப்பு தீர்மானம் கொண்டு வரப்பட்டு அவினாஷ் சாலை என்று பெயரிடப்பட்டது. ஆனால் 6 பேருக்கு இடத்துல உயிரோடு இருக்காங்கிறது ஒரு மன ஆறுதலாக இருக்குது. ஆனால் அந்த ஒரு மன ஆறுதல் தான் இன்றைக்கும்
என் குடும்பத்துக்கும் வாழ வச்சிட்ருக்கனால எல்லாத்துக்கும் நீங்கள் இதெல்லாம் செய்த வரைக்கும் என்னோடய மனதார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு, தமிழகத்தில் உள்ள அரசு பெண் ஊழியர்களுக்கு பேறுகால விடுப்பாக 9 மாத விடுமுறையை தமிழக அரசு அறிவித்துள்ளது. இதுகுறித்து பொதுமக்களின் கருத்து என்னவென்பதை இப்போது பார்க்கலாம். 6 மாசமா இருந்தது, இப்போ 9 மாசமா ஆக்கியிருக்காங்க. அது வந்து பெண்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியாக உள்ள ஒரு நியூஸு. திட்டம் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 9 மாதங்கிறது வரவேற்க திட்டம் தான். 9 மாதம் நல்ல லீவு, பிள்ளைங்க நல்லா வளர்த்துடலாம். ஓரளவு பேரண்ட்ஸ் தாத்தா பாட்டி கொஞ்சம் இதுகள் குறையும். இது குழந்தைய வளர்க்கறதுக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் நல்ல ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும். நம்மளும் நம்மளோட உடம்ப நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கலாம். குழந்தைங்க கொஞ்சம் தாங்குற அளவுக்கு வரும்ல, அதனால கொஞ்சம் எங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. 8 மணி செய்திகள் மீண்டும் தொடர்கின்றன. புதுச்சேரியில் வீட்டு வசதி வாரிய கடன் பெற்றவர்களின் அபராத வட்டி தள்ளுபடி தொடர்பாக விரைவில் கொள்கை முடிவு எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் வீட்டு வசதி வாரிய கடன் பெற்றவர்கள் வட்டியை தள்ளுபடி செய்வது தொடர்பாக சட்டப்பேரவையில் அதிமுக உறுப்பினர் பாஸ்கர் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் நாராயணசாமி, இதுபோன்ற விவகாரங்களில் வட்டியை தள்ளுபடி செய்வதற்கு புதுச்சேரி அரசுக்கு அதிகாரம் இல்லை என்றும், இப்பிரச்சினை தொடர்பாக கொள்கை முடிவை எடுத்து மத்திய உள்துறை அமைச்சகத்தின் ஒப்புதல் பெற்று நிறைவேற்றப்படும் என்றும் தெரிவித்தார். இந்நிலையில் புதுச்சேரி மாநிலத்தில் கல் வீடுகளுக்கும் பட்டா மாற்றம் செய்ய விதிகளில் திருத்தம் செய்யப்படும் என முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்தார். அப்போது கூரை வீடுகளுக்கு பட்டா மாற்றுவதற்கு ஏற்கனவே ஆணை உள்ளதாக தெரிவித்த அவர், கல் வீடுகளுக்கு பட்டா மாற்றம் செய்வதற்கு விதிகளை மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். சிறுவாணி ஆற்றின் குறுக்கே அணை கட்டும் முயற்சியில் கேரள அரசு ஈடுபட்டு வருகிறது. அணை கட்டப்படும் இடம், அதனால் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து விளக்குகிறார் நமது செய்தியாளர் வனிதா பரமசிவம். இத்துடன் 8 மணி செய்திகள் நிறைவடைந்தன. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன். உலகிலேயே சுவை மிகுந்த நீர்ல 2ஆம் இடம் சிறுவாணி ஆற்று நீருக்கு உண்டு. அந்த சிறுவாணி ஆற்றினுடைய குறுக்கே ஏற்கனவே ஒரு அணை கட்டப்பட்டிருக்கு. இந்த சிறுவாணி ஆற்றினுடைய குறுக்கே மீண்டும் மற்றொரு அணையை கட்டுவதற்கான முயற்சியில் கேரள அரசு தற்போது ஈடுபட்டு வருகிறது. இந்த சூழ்நிலையில் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா கேரளாவின் முயற்சிக்கு தடை விதிக்க வேண்டும், அனுமதி வழங்கக்கூடாது அப்படிங்கிறத மத்திய அரசுக்கு வலியுறுத்தும் விதமாக ஒரு தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் கொண்டு வந்தார். அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இருக்கு. அதாவது தமிழக மக்களின், குறிப்பாக மேற்கு மாவட்ட மக்களின் முக்கிய வாழ்வாதார பிரச்சனை இந்த சிறுவாணி ஆறு பிரச்சனை. நம்ம பார்க்கும்போது சிறுவாணி ஆறு வந்து பவானி ஆற்றினுடைய கிளையாறு. இந்த ஆற்று நீரை நம்பி மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர் மாவட்ட மக்கள் வந்து இருக்காங்க. அவங்களோட பாசன வசதி மட்டும் இல்லாமல் முக்கிய குடிநீர் ஆதாரமாகவும் இருக்கக்கூடிய நீர்னு நம்ம பார்த்தோம்னா இதுதான். இப்போ இந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த சிறுவாணி ஆறு எந்த பகுதியில் உற்பத்தி ஆகுதுன்னு நம்ம பார்த்தோம்னா நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அமைதி பள்ளத்தாக்கு அப்படிங்கிற பகுதியில் தான் வந்து சிறுவாணி ஆறு உற்பத்தி ஆகிறது. அங்கிருந்து அட்டப்பாடி வழியாக கேரளாவுக்குள் நுழைந்து மீண்டும் முக்காலி அப்படிங்கிற பகுதி வழியாக தமிழகத்துக்குள்ள நுழைகிறது இந்த சிறுவாணி ஆறு. இந்த இடத்துல தான் அட்டப்பாடி பக்கத்தில் இருக்கக்கூடிய முக்காலி அப்படிங்கிற பகுதியில் வந்து தற்போது மீண்டும் மற்றொரு அணையை கட்டுவதற்கான முயற்சியில் வந்து கேரள அரசு ஈடுபட்டிருக்கு. அப்படி இந்த மாதிரி ஒரு அணை கட்டப்பட்டால் தமிழகத்திற்கு வந்து குடிநீர் தேவையும் பாசன தேவையும் பாதிக்கப்படும் அப்படிங்கிறது வந்து நம்ம தரப்பு, அதாவது தமிழக தரப்புல இருந்து ஒரு முக்கிய பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. அந்த அணை எந்த அளவில் வந்து கட்ட போகிறாங்க அப்படிங்கிற விவரங்களை இப்போ நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம பார்த்தோம், அந்த சிறுவாணி ஆற்றினுடைய குறுக்காக ஒரு அணை இருக்கிறது, சிறுவாணி அணை. அந்த அணை வந்து கேரள எல்லை பகுதியில் இருக்கிறது. கேரளாவினுடைய பொதுப்பணித்துறை தான் இந்த அணையை பராமரிச்சுட்டு வருது. இருந்தாலும் அதற்கான முழு செலவையும் தமிழக அரசு தான் இதுவரைக்கும் கொடுத்துட்டு வராங்க. அணையிலிருந்து வெளியேறக்கூடிய உபரி நீர் சிறுவாணி ஆற்றின் மூலமாக பவானி ஆற்றில் சங்கமிக்கிறது. கிட்டத்தட்ட இடைப்பட்ட தூரத்தில் நம்ம பார்க்கும்போது 15 கிலோமீட்டர் கேரள வனப்பகுதியில் பயணித்த பிறகு தான் வந்து இந்த சிறுவாணி ஆறு பவானி ஆற்றில் சங்கமிக்கிறது. அதற்கு இடைப்பட்ட நேரத்தில் நம்ம பார்க்கும்போது நீலகிரி மாவட்டத்தில் உற்பத்தி ஆகக்கூடிய பல கிளை ஆறுகள் வந்து இந்த சிறுவாணி ஆற்றில் கலக்கிறது. தற்போது இந்த ஆற்றினுடைய குறுக்காக மீண்டும்
மற்றொரு புதிய அணை கட்டும் முயற்சியில் கேரள அரசு ஈடுபட்டிருக்கு. அந்த அணையினுடைய திட்ட வடிவம் நம்ம பார்க்கும்போது நீளம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 மீட்டர் அளவுக்கு நீளம், 51 அடி உயரத்தில் வந்து இந்த அணை கட்டுவதற்கான முயற்சியில் வந்து கேரள அரசு ஈடுபட்டிருக்கு. இந்த அணைக்கான மொத்த செலவு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 900 கோடி ரூபாய் அப்படிங்கிறத வந்து கேரள அரசு முடிவு பண்ணியிருக்கு. இந்த அணையின் மூலமாக 4.5 TMC நீரை தேக்கி வைக்கவும் கேரள அரசு திட்டமிட்டிருக்கு. இப்படி இந்த அணை திட்டமிட்டபடி நிறைவேற்றப்பட்டால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மேற்கு மாவட்ட மக்கள் மிகப்பெரிய ஒரு நீர் பாதிப்பை வந்து எதிர்நோக்கி இருப்பாங்க. மேற்கு மாவட்டமே வந்து பாலைவனமாக கூடிய சூழல் உருவாகும். அதனால இந்த திட்டத்திற்கு கேரளாவின் இந்த முயற்சிக்கு வந்து மத்திய அரசு உதவக்கூடாது, அனுமதி வழங்கக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது.